இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜனவரி 22. அப்பழுக்கற்ற தேவ ஞானம். தேவன் பரலோகில் இருக்கிறபடியால் பூமியில் உள்ள நம்மை காட்டிலும் அதிக ஞானம் நிறைந்தவர். எனவேதான் அவருடைய பரிபூர்ண ஞானத்தால் நம்முடைய வாழ்வின் வழிகளை ஆயத்தம் செய்து கட்டளையிடுகிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, ஏனெனில் அவர் ஞானத்தில் பரிபூர்ணமானவர். என் வழியை செம்மைப்படுத்தி என் சூழ்நிலைகளை ஆயத்தம் செய்து கட்டளையிடுகிறவர் தேவனே என சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 20-32 வசனங்களை லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம். அவரது பரிபூர்ண ஞானத்தில் நம்பிக்கையாய் இருந்து நம் ஆழ்த்துவம் முழுவதையும் அவரில் சார்ந்திருக்க செய்வதே விசுவாசம் ஆகும். பூமியை காட்டிலும் பரலோகம் உயர்ந்து இருக்கிறபடியால் தேவஞானம் நம்மை காட்டிலும் மேலானது என்பதை ஒத்துக்கொள்வதற்கு நம்மில் யாருக்கும் பிரச்சனை இருக்காது என்றே எண்ணுகிறேன். தேவனுடைய வழிகளை நாம் அநேக சமயங்களில் புரிந்து கொள்ள முடியாததற்கு இதுவே முக்கிய காரணம். இது எப்படி எனில், ஒரு நாய் எவ்வாறு மனுஷர்களுடைய வழியை புரிந்து கொள்ள முடியாதோ அதை போல நாம் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து அவருடைய திவ்ய சுபாவத்தில் அதிகமாய் பங்கு பெறும்போது மாத்திரமே தேவனுடைய வழிகளை கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் அறிய ஆரம்பிப்போம். எல்லா சூழ்நிலைகளையும் ஜனங்களையும் தேவனே தன் அப்பழுக்கற்ற ஞானத்தால் அரசாளுகிறார் என்ற சத்தியத்தை அநேக விசுவாசிகள் சந்தேகித்து தயங்கி தேங்கி நின்றுவிட்டனர். தங்கள் உதடுகளால் ஒருவேளை இச்சத்தியத்தை அங்கீகரித்து ஏற்கலாம், ஆனால் இவர்களோ தங்களின் அன்றாட ஜீவிய சூழ்நிலைகளில் இதை கிரியையில் விசுவாசித்ததே இல்லை. இன்றிலிருந்து பிழையற்ற அவரது அனந்த ஞானத்தை நம் ஜீவியத்தின் ஒவ்வொரு சம்பவத்திலும் மெய்யாய் விசுவாசிக்க கடவோம். ஜெபிப்போமா. ஞானம் நிறைந்த பரம தந்தையே, உமது ஆளுகையில் வாழும் எங்கள் ஜீவியத்தில் பிழை ஏதும் ஏற்படாது. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியுடன் ஆமேன்.